ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கல்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் பக்தி திருவிழா தாங்க. நிஜமாவே இந்த ரவுண்ட் ஒரு வித்தியாசமான ரவுண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எப்பவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பக்தியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அந்த இதில் நம்மளுடைய அலைனா ஷாஜித் செம்ம சூப்பரான ஒரு சாங் பர்ஃபார்மன்ஸ். நிஜமாவே இந்த ஒரு சாங் எல்லாம் படத்துக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு ஔவையார் அப்படின்னா ஞாபகம் வர்றது எல்லாருக்கும் கேபி சுந்தராமல். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது ஔவையார் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது. பட் அவங்க பாடின ஒரு பாட்டை அவ்வளோ அருமையாக ஸ்டேஜில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, திருவிளையாடல் படத்துல இருந்தா அவங்க பாடினது. இந்த படம் 1965 25 வீக்ஸ், தட் மீன்ஸ் சில்வர் ஜூப்ளி அடித்த படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த படத்துல வர இந்த பாட்டு முக்கியமா பார்த்தீங்கன்னாவே 3 ராகாஸை பேஸ் பண்ணியிருக்கும். அப்படி என்ன பாட்டை பாடினாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வேற என்னங்க, நமக்கு முருகர் அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? பழனி அப்படின்னு. ஸோ ஏன்னா அவங்க பாடின அந்த பாட்டு தான் முக்கியமாக இந்த பாட்டு அது ஏன் உருவானது அப்படின்றத பற்றினது தான். ஏன்னா பழம் நீயப்பா, ஏன்னா அந்த ஒரு சாங்கு முருகர் அந்த ஞான படத்துக்காக கோச்சிக்கிட்டு போய் ஆண்டியா பழனியில் இருப்பார். அவரை மறுபடியும் தமிழ் கடவுளாக இருக்கிற நீ ஏன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவரை திரும்பவும் வீட்டோட சேர்றதுக்காக, தன் குடும்பத்தோடு சேர்றதுக்காக இந்த பாட்டை அவங்க பாடுவாங்க. அந்த ஒரு பாட்டு நிஜமாக செம சூப்பரான சாங். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தார்பரி காண்டா, சண்முக பிரியா, காம்போஜி, இந்த 3 ராகத்தோட அடிப்படையில் தாங்க இந்த பாட்டே உருவாயிருக்கு. மேலும் இந்த படத்தை டைரக்டர் ஏபி நாகராஜ் அவர்களும் மியூசிக் அவர்கள் கேவி மகாதேவன் அவர்களும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 13வது நேஷனல் ஃபிலிம் அவார்டும் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தோட கதை அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பாட்டை பாடின நம்ம கேபி சுந்தராம்பாள் கொடுமுடியை சேர்ந்தவர்கள். அந்த காலத்தில் இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்ததுங்க. கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் அப்படின்றது அவங்களுடைய முழு பெயர். இவங்களுடைய 19வது வயசுல தான் இவங்களுக்கான நடிப்பு திறமையை கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் பி வாசு நாயர் அவர்கள் மூலமா ஒரு நாடக மேடை கிடைச்சதுங்க. 1927 தான் நம்மள சுந்தராம்பாள் அவங்களுடைய சினிமா துறையில அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பம் நம்மளுடைய எஸ்ஜி கிட்டப்பா அவர்கள் மூலமா தான். ஏன்னா அவரை அவங்க திருமணம் செஞ்சாங்க. 1935 மறுபடியும் சினிமா துறையில கால் பதிச்சாங்க. சரி, எப்பவும் இல்லாம நான் தனிச்சையாவே நடிக்கிறேன், எனக்குன்னு ஒரு தனிமை அப்படின்னு சொல்லி நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1935 நாடார் அப்படின்ற படத்து மூலமா தான் அவங்க அறிமுகம் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பெரிய அளவுல நிறைய படங்கள் பண்ணலாலுமே ஒரு 10ல இருந்து ஒரு 15 வரம் பண்ணியிருக்காங்க. அதில் மணிமேகலை, ஔவையார், திருவிளையாடல், காரைக்கால் அம்மையார், கந்தன் கருணை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் உயிர்மேல் ஆசை, துணைவன் அப்படின்ற படம் எல்லாமே இவங்களுக்கு ஒரு சோஷியல் ஃபிலிம்ஸாக தான் இவங்க இதில் நடிச்சிருந்தாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இவங்க 1964 தமிழ் இசை பேரறிஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் 1970 பத்மஸ்ரீ அவார்டும் இவங்களுக்கு கிடைச்சது. இவங்களுக்கு நேஷனல் ஃபிலிம் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம்ஃபேர் அவார்டு எல்லாமே கிடைச்சது 1969 துணைவன்ற படத்துக்காக. என்ன ரீசனா? பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்றதுக்காக. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறதுக்குன்னா, அந்த காலகட்டத்திலே 1 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்ற நிர்ணயிச்சவங்க அது இவங்க தாங்க. இதையும் தாண்டி அவங்க படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்கான காஸ்டியூம் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுறது மட்டும்தான் தவிர அதை தாண்டி வேற எதையும் அவங்க மாற்றிக்க முடியாது அப்படின்றது அவங்க ரொம்பவே உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தாங்க. இப்படி இருந்த நம்மளோட சுந்தராம்பாள் 1980 செப்டம்பர் மாதம் இயற்கை எழுதுறாங்க. ஸோ இவ்வளோ பெருமைகளும் கொண்டு அங்கே பாடின பாட்டை தான் நம்மளை அல்லினா செம சூப்பராக ஸ்டேஜில் பாடி அது ஒரு முருகன் அப்படின்னாவே நமக்கு ஔவையார் அப்படின்னு தோன்ற அளவுக்கான ஒரு பெருமையை கொடுத்து அவங்களோட பாட்டை பாடி செம சூப்பராக பர்ஃபார்ம். இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்க நிறைய தடவை நிறைய இடத்துல மேடைகள் தேடியும் அவங்கள புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஔவையார் எப்படி அழகாக பண்ணி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த காவி உடையோட, அந்த தலைமுடி நரைச்சதா, அந்த ஒரு பக்தி பரவசோட அவ்வளோ அருமையாக செம்ம சூப்பராக இந்த ஒரு பாட்டை பாடி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ப்ரமோவில் கேட்கும் போதே இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்குது. எபிசோடில் பார்க்கும்போது தான் அந்த முழுவதையும் கேட்கும்போது தான் நமக்குள்ளே இருக்க உணர்ச்சி பூர்வம் விஷயத்தை நம்மளால் உணர முடியுங்க. ஸோ எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.